எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு காலேஜ் ஃப்ரெஷராக இருந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐகானில் ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டேன், ஐடி கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐகானில் வீடியோ கொடுத்துருக்கேன். 2 வீடியோவும் அதில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த 2 வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஐடி கம்பெனிக்குள்ளார வேலைக்கு வரலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. சேனலில் வர வீடியோஸ்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. ஓகே, ஐடி கம்பெனிக்குள்ளார அப்படின்ற ஒன்றே கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கும்போதே ஐடி கம்பெனிக்கு வேலை செய்யலாம், 12th படிச்சுட்டு இருக்கும்போதே ஐடி கம்பெனிக்கு வேலை செய்யலாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலை செய்யலாம். புரியலையா? வேலை செய்யலாம், இருக்கு, பண்ண முடியும். ஓகே, இப்போது டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக், அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எம்சிஏ, எம்பிஏ, இவங்க எல்லாருமே ஐடி கம்பெனிக்குள்ளார வர முடியும். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், ஸோ இவங்க எல்லாருமே ஜாபுக்கு ஐடி ஃபர்முக்குள்ளார வர முடியும். ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் வேலைக்கு வரலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கனாலும் நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே வர முடியுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% நீங்கள் வர முடியும், காலேஜ் படித்து முடிச்சுட்டு இருக்கீங்கன்னா. அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குட் கம்ப்யூட்டர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனான ஒரு மெஷினை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, 10th நான் சொல்கிறேன். 10th 12th காலேஜ் படிக்கிறவங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல கம்ப்யூட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஃபாரினில் ஒரு பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவானா, ஒரு டாக்குமெண்ட் என்ட்ரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணுவானா. அந்த பையனுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், பெரிய கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி மார்கன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன் நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் ரைட்டிங் பண்ணுவான். ஸோ அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ப்ளஸ் அந்த கம்பெனி அந்த பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு வெப்சைட் டிசைனிங் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்களேன். இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் நல்லா கோராக நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் போய் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி பிட்டிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே கூகுள்லேயே இருக்குது. கூகுள் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் எல்லாம், freelancer.com, இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதில் நீங்கள் ஒரு கோரான ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, ஒரு டெஸ்டராக இருக்கீங்க, ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பிட்டிங் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம். யூ ஆர் வெல் அண்ட் குட் இன் தட். ஓகே, அதுலேயே நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடி ஃபர்ம் நாலேஜஸ் உங்களுக்கு காலேஜ் படிக்கும்போதோ 12th படிக்கும்போதோ உங்களுக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? அது உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது பண்ணும்போதே நீங்கள் அதில் ஒரு ஸ்கில் செட்டுக்கு வந்துடுவீங்க. அந்த ஸ்கில் இருக்கும்போதே நீங்கள் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் ஹையர் பண்ணி பண்ணலாம். அடுத்த டிப் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எத்தனை பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஓன் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க? எத்தனை பேர் பண்ணுறீங்க? யாருமே பண்ணுறது கிடையாது. எல்லோரும் காசு கொடுத்து வாங்கிடுறீங்க. ஃபைன், பரவாயில்ல, அது தப்புன்னு நான் சொல்ல. அது பண்ணாலுமே ப்ராஜெக்ட் பீரியட் டைமில் நீங்களே ஏன் ஓன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது?
ஃபஸ்ட்டு காலேஜ் விட்டு வெளியே போகிறவங்க ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெளியே போகிறவங்க அதை ஓவர்டேக் பண்ணி புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் எண்டில் ஜாவா இருக்கலாம், இல்லை வெப் ஏபிஐயாக இருக்கலாம், ரெஸ்ட் ஏபிஐஸாக இருக்கலாம், இல்லை பைத்தான், .NET அப்படின்னு இருக்கலாம். டேட்டாபேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல், ஆரக்கிள், MySQL ஃப்ரீ எடிஷன் நீங்களே போட்டு இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆரக்கிள் கொஞ்சம் பெய்டு தான், மைக்ரோசாஃப்ட்டும் கொஞ்சம் பெய்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் MySQL யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓன் ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் உங்கள் டீம் ஒரு டிவிஷன் மாதிரி பிரித்து நீங்கள் இதில் தான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது? ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவில் இருக்குது. அந்த லைவில் இருக்கிற ப்ராஜெக்டை பேஸ் பண்ணியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை வாங்கிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை ப்ரோ எனக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், ஃபைன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கணும். ஓகே, ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணிங்கன்னா அது லைவில் இருக்கணும். இந்த வெப்சைட்லாம் நான் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூட்ட பேசும்போது வந்து இதெல்லாம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கள் காலேஜ்லேயே வந்து நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட், இந்த வெப்சைட் இந்த இடத்துல லைவில் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம், இதோட டெமோ வந்து இந்த லிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. இன்டர்வியூ இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ரிசோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், டப்புன்னு ஹையர் பண்ணிடுவேன். ஓகே, இந்த ரிசோர்ஸ்க்கு இவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, கன்ஃபார்ம் வந்து இந்த ரிசோர்ஸ் கண்டிப்பாக வேலை செய்வாங்க அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? அது ப்ரெசென்டபுளாக கொண்டு வரீங்க, அதை பேஸ் பண்ணி நான் கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன். நான் ஒரு இன்டர்வியூராக நான் பார்த்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. இல்லை என்ன மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் வீடியோ மூலமாக சொல்கிறதுனால தெரிய வருது, என்ன மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க, உங்களோட சீனியர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், டெலிவரி மேனேஜர்ஸ் எல்லாருமே உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. என்ன மாதிரி நான் யோசிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஐ எம் வெல் இம்ப்ரெஸ்ட், ஐ எம் ஹையரிங் யூன்னு டேரெக்டாகவே உங்கள் முன்னாடி இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. அடுத்த ரவுண்ட் ஹெச்ஆர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து காலேஜு, ஸ்கூலு இதில் எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வாழ்க்கை மேலே கொஞ்சம் பயம் இருக்கணும். பயம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இந்த காலத்தில். அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஜாப் போனாலும் சரி, ஒரு இசிஇ ரிலேட்டட் ஜாப் போனாலும் சரி, ஒரு ட்ரிபிள் இ ரிலேட்டடான ஜாப் போனாலும் சரி, ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால் 10th படிக்கும்போதே ஒரு நல்ல கம்ப்யூட்டரில் வாங்கி அதில் டெய்லியும் இல்லை 1 மணி நேரம் டெய்லியெல்லாம் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஆரம்பிங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் டைமை. அதைவே வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுங்கள். ஒரு காலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கள். இல்லை அந்த காலேஜ் பார்த்துட்டு இருக்க ஸ்டாஃப் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து வெளியே வந்து 5,000 நான் பண்ண காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஒரு 5,000 வந்து ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர்னா 5,000 வச்சுட்டா எவ்வளோ வருது? கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு வெப்சைட் நீங்கள் வாங்கலாம், so&so.comனு சொல்லி வாங்கலாம். ஒரு சர்வர் ஒன்று வாங்கலாம், ஒரு டேட்டா பேஸ் அதுலேயே வாங்கலாம், godaddy.com, இன்னும் நிறைய .coms எல்லாம் இருக்குது. அந்த பணத்தை அதில் போடுங்க, லைவ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்த 6 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி லைவ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வெளியே வந்து இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் எடுத்து நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், vinodkannan.com நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கும். ஆக்சுவலாக எனக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருந்தேன் நான் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுற டைமில். அதனால் எனக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது 2015 or 14 டைமில். ஓகேங்களா? நானே எனக்குன்னு சொல்லி ஒரு ஓன் வெப்சைட் நான் க்ரியேட் பண்ண vinodkannan.com அப்படின்ட்டு. இப்போ அந்த வெப்சைட் கிடையாது, அதை தூக்கிட்டேன். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி வேலை வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க நண்பர்களே, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் டிப்ஸ். இதனால் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு. ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம், நீ உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை நீ இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் தான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது. புரியுதா? உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை
இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் யூ ஆர் கிரியேட்டிங் an ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தன்னால் வந்து உங்கள் வீட்டு கதவு தட்டும். சில பேர் வந்து கிரியேட் பண்ணாதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க முடியும். நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டர். அதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். டைம் வரும்னு வெயிட் பண்ணுறத விட டைமை உருவாக்குறது வந்து எவ்வளவோ மேல். டைம் வரும், உருவாக்கும் போது பக்கத்துலேயே வரும். ஸோ கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது, எந்த காலேஜ் இந்த காலேஜ்லாம் கிடையாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் யூ ஆர் கிரியேட்டிங் an ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட் டைம் வராது, டைமை உருவாக்கும் போது தான் ரைட் டைம் வரும் நிறைய பேருக்கு. ஸோ 50-50% எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நான் உள்ளே போயிட்டேன், இல்லை நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண உள்ளே போயிட்டேன். 50-50% பீப்புள்ஸ் இருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்ச மக்களே. யார் வேணாலும் ஐடி கம்பெனிக்குள்ளே வரலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். டேக் கேர், பாய், see you soon. மறக்காம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய். ஆக்சுவலாக ஒரே காஸ்டியூம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரே டைமில் ஒரே கண்டினியூஸ் வீடியோஸ் தான் எடுத்துருக்கேன். இதுவும் ஜூலை 15 தான் நான் எடுத்தது. ஓகேங்களா? இந்த ட்ரெஸ்ஸில் என்னென்ன வீடியோஸ் வருதோ அதெல்லாம் ஒரே நாளில் எடுத்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனில். ஸோ இந்த சைடில் என் கம்ப்யூட்டர் இருக்குது. இங்கே உட்காந்து இப்படி திரும்பணும்னா இப்படி ஒர்க் பண்ணுவேன், இப்படி ஆன் பண்ணேன்னா இந்த சைடில் வீடியோஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்படியே வந்து ஒரு சுவிட்சை அழுத்தினு வைங்களேன், இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போயிடும். என்னோடய எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்குள்ளே போயிடும். அந்த ஸ்க்ரீன் வந்து மானிட்டரில் வந்துடும். அதை வச்சு நான் எடிட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ எப்பப்பெல்லாம் யூட்டிலைஸ்டு டைம் நான் ஃபீல் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்குமே தெரியாது. ஸ்டே டியூன். சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்கள் மைண்டில் ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா உங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? டேக் கேர், பாய், see you soon. டோன்ட் வரி மக்களே. யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். யாம் இருக்க பயமேன் அது நீங்களே சொல்லிக்கோங்களேன். நான் இருக்கும்போது எனக்கு என்னடா பயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் ஜெயிக்க முடிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியும். டேக் கேர், பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சு. அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்?